இந்த முதல்ல கண்டுபிடிச்ச தொலைநோக்கியை வச்சு தூரத்துல வர்ற கப்பலை பார்த்த மாதிரி ரெண்டாவது தொலைநோக்கி தற்சமயமா நிலாவை பார்க்குறாரு. அது வரைக்கும் நிலாவா தெரிஞ்ச அந்த சந்திரன் அந்த தொலைநோக்கியை வச்சு அவர் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுது. அதன் பிறகுதான் வான சாஸ்திரம் என்ற ஒன்றே கலீலியோவால பிரசித்தி பெறுது. அதன் பிறகுதான் அவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா பூமி நடுவுல இருக்கு, எல்லா கோள்களும் அதை சுத்தி வருது, சூரியனும் பூமியைத்தான் சுத்தி வருது அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த மத கோட்பாடுகளும் அப்படித்தான் சொல்லிச்சு. ஆனா கலீலியோ தான் கண்டுபிடித்த தொலைநோக்கியின் மூலமா பார்த்து சொன்னாரு, பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வருகிறது, எல்லா கோள்களுமே சூரியனை தான் சுத்தி வருதே தவிர பூமியை சுத்தி வரல அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்கு காரணம் அவர் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கி. மத கருத்துக்கு எதிராக அவர் விமர்சனம் பண்றாருன்னொடனே அவரை என்ன பண்ணாங்கன்னாக்கா தண்டனை கொடுத்தாங்க. அவர் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தில் இந்த செய்திகளை சொன்னார். அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் தப்புன்னு அவரே சொல்ல சொன்னாங்க. அவர் அதையும் சொன்னார். அதன் பிறகு வேறு நாட்டுக்கு போயிட்டார், அங்கேயும் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்றாங்கன்னா வீட்டு சிறையில வைக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 ஆண்டு காலம் வீட்டு சிறையில இருந்து கடைசியில வீட்டிலேயே அவர் உயிரை விட்டுறாரு கலீலியோ.